நாடே எதிர்பார்த்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களா விஜய் சுற்றி ஒரு விஷயம் நகர்ந்துகிட்டே இருக்குது. சிபிஐல டெல்லியில அவர் போய் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா சன்ரூஃப் எல்லாம் ஓபன் பண்ணி கையசிட்டு வந்தாரு. ஸ்வாகா செய்வது என்று சொல்வார்கள். ஸ்வாகா செய்து இவர்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அமர்வது அரசியல் சதுரங்க வேட்டை என்று சொல்லலாம். அந்த களம் அவருக்கு புதிதாகத்தான் இருக்கும். விஜய் தனித்து போட்டி, பாஜக ஒரு மிரட்டல் அரசியல் எடுக்குது, கூட்டணிக்கு கொண்டு வரக்கான ஒரு முயற்சி, இப்படியான நிறைய செய்திகள் உலாவுனது. கடைசியில் இது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இன்னும் கூட அந்த கூட்டணி வரவே வராதுன்னு சொல்றது திட்டவட்டமா தெரியல. திரைமறைவில் எப்படியாவது அவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட முடியாதா என்கின்ற முயற்சிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சசிகலாவும் தனித்து கட்சி, அதுலயும் RSS தலையிடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் அவருக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தது புதுடில்லி அதிகாரம் தான். அவங்கள அரசியல் ரீதியாக காலி பண்ணி விட்டாங்க. இனிமேல் அவங்க வர முடியாது. இட்ஸ் சிம்பிளி இம்பாசிபிள். ராமதாஸ் தனிச்சு போட்டி, சசிகலா ராமதாஸ் சந்திப்பு, அவரு ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு தன்னுடைய முடிவுகளை அறிவிக்கிறதுல கூட பெரிய தாமதம் ஏற்படுது. அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக ஒருபோதும் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஆக முடியாது. ஆனால் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் இன்றும் அவர் பார்க்கப்படுகிறார். ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் இந்த முறை அமைதியாக இருப்பதுதான் அவருடைய ஆளுமைக்கும் அவருடைய தலைமைத்துவ லெகசிக்கும் ஒரு அழகு என்று நினைக்கிறேன். வட இந்தியாவை சேர்ந்த ரிபப்ளிக் அதிமுக கூட்டணிக்கு 140 தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிபப்ளிக் டிவிங்கிறது பாஜகவினுடைய ஒரு மஞ்சள் பத்திரிகை போல நீங்க வச்சுக்கலாம். எப்படி பால் உணர்வை வக்கிரமாக்குவது ஒரு வகையான ஒரு அருவருப்பான ஊடக பண்பு, அதே போலத்தான் மத உணர்வுகளை வக்கிரப்படுத்துவதும் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடே கிடையாது. மதவெறி ஜேர்னலிசத்தினுடைய முதல் முகவராக இருக்கிறவர் அர்னாப் கோஸ்வாமி. அவர் எடுக்கிற அந்த சர்வே வேற எப்படி இருக்கும்? 140 தொகுதி கணிப்புங்கிறது ரபிஷ். டெஃபினட்டா திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு தான் சாதகமா இந்த தேர்தல் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கள சூழ்நிலை இருக்கா? இந்த ஆட்சியை விட எவ்வகையிலும் நீங்க மாற்று அணி சிறந்ததாக இல்லை, அல்லது புதிதாக மாற்றத்திற்காக வருகிறவர்கள் என்பது அதை விட ரொம்ப ரொம்ப ஃப்ரைட்டனிங்கா இருக்கு. ரொம்ப ஃப்ரைட்டனிங்கா இருக்குது. எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸும் இல்லாம ஒரு பாப்புலர் இது மாதிரி வருதுங்கிறது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு. நாடே எதிர்பார்த்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களா விஜய் சுற்றி ஒரு விஷயம் நகர்ந்துகிட்டே இருக்குது. சிபிஐ விசாரணை, சிபிஐல டெல்லியில் அவர் போய் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமா சன்ரூஃப் எல்லாம் ஓபன் பண்ணி கையசிட்டு வந்தாரு. இந்த விஜய் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? விஜய் எந்த பின்புலத்தில் அரசியலுக்கு வந்தார் என்பது நமக்கு தெரியாது, முழுமையாக தெரியாது. ஆனால் அவருடைய வருகையில் ஒரு நீண்டகால மூலோபாய நோக்கு இருந்தது. அது முதன்மை எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய நீட்சியாக திராவிட இயக்கங்களையும் நிறுத்துவது. இது 2009 காலப்பகுதியில் திரு சீமான் அவர்களை பயன்படுத்தி புதுடில்லி அதிகாரம், RSS அதிகாரம் அவர்கள் அதை செய்தார்கள். பொதுவாக திராவிட இயக்கங்களை மலினப்படுத்துவதும் அவர்களை அரசியல் களத்திலிருந்து ஒரு விளிம்பு நிலை நோக்கி தள்ளி கொண்டு போவதும் கொள்கை ரீதியாக கடந்த 70 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய நங்கூர அடிப்படை என்பது சமூக நீதி என்பதாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் முதன்மை எதிரியாக இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சித்தரிக்கிறார். அது தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்து இப்போது அரசியல் களத்திற்கு வருகிற ஒரு 14 வயதிலிருந்து 24 வயது வரைக்குமான இளைஞர்கள் அடுத்த கட்ட அரசியலில் முக்கியமான கருத்து நிலைப்பாடுகளை எடுக்கப் போகிறவர்கள் சமூக நீதி திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஒரு களத்தில் தான் பொதுவாக அவர்கள் நிற்பார்கள். அல்லது அந்த காலகட்டத்தில் யார் பெரிதாக பரப்புரைகளை செய்கிறார்களோ, யாருக்கு அந்த பலம் இருக்கிறதோ அவர்கள் பக்கமாய் சாய்கிற ஒரு நிலை தான் வரும். இது நீண்ட கால குறுகிய கால அளவில் நான் சொன்னதை போல RSS பாஜக அந்த துண்டு துண்டாக உடைப்பது, களத்தை, அரசியல் களத்தை சமூக ரீதியாக துண்டு துண்டாக உடைப்பது, அதற்கு சாதியை பயன்படுத்துவது, மதத்தை பயன்படுத்துவது, சிறு சிறு வட்டங்கள் உருவாக்குவது, அந்த சிறு சிறு வட்டங்களை அவர்களால் கட்டுப்படுத்தத்தக்க கோலங்களாக மாற்றுவது என்பது பீகார் மாடல் அல்லது மகாராஷ்டிரா மாடல். ஒரு தேர்தலில் நிதிஷ்குமார் போல அல்லது 2 தேர்தல்களில் பிறருக்கு விட்டு கொடுத்து விட்டு 2 அந்த காலகட்டங்களிலும் அவர்களை முழுமையாக
பலவீனப்படுத்தி அவர்களை ஒன்றுமில்லாததாக்கி அதன் பிறகு இவர்கள் இந்த ஸ்வாகா செய்வது என்று சொல்வார்கள். ஸ்வாகா செய்து இவர்கள் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அமர்வது பீகாரில் நடந்திருப்பது ஒரு அழகான முன்மாதிரி. அப்படித்தான் தாவேகாவையும் முதலில் அவர்கள் களத்திற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் அவருடைய அந்த வருகையின் பின்னால் ஏற்பட்ட அந்த இளைஞர் எழுச்சியும் நமது கட்டுப்பாட்டிற்குள் இல்லாதபடி அவர் சென்று விடுவாரோ என்கின்ற ஒரு ஐயத்தை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடும். சென்று விடாதபடி இருப்பதற்கு அவருடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும். அவர் அரசியல் ரீதியாக ஒரு ஒஃபென்சிவ் அப்ரோச்சிலேருந்து டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு அவரை மாற்றுறது, தற்காப்பு போர். இப்போ வந்து கடந்த ஒரு 8 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வுகளும் அவர் வந்து ஒரு முன்தாக்குதல் நடத்தி முன் செல்லுகிறவராக இல்லாமல் அவரை சுற்றி வருகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தற்காப்பு போர் நடத்த வேண்டியவராக அவர் ஆக்கப்பட்டிருக்கிறார். அது கரூர் நிகழ்விலிருந்து அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்விலும் சிக்கல், ஜனநாயகன் திரைப்படம் வருவதில் சிக்கல், சிபிஐ விசாரணை, இப்பொழுது அவருடைய தனி வாழ்வை சுற்றியும் சிக்கல். இவையெல்லாம் தானாக நிகழ்வது அல்ல. இவையெல்லாம் அரசியல் சதுரங்க வேட்டை என்று சொல்லலாம். அது அந்த களம் அவருக்கு புதிதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த அணுகுமுறையை பார்த்தால் அவர் ஒரு அளவுக்கு மேல் வளர்ந்து விடக்கூடாது என்கின்ற அந்த கவனத்தோடும் திரைக்கு பின்னால் இருந்து நீண்டகால நோக்குடன் தமிழக அரசியலை மறுவரையறை செய்ய வேண்டும். இப்போ ஏற்கனவே அதிமுக என்கின்ற கட்சி அவங்க அதனுடைய ஒரு ஆற்றல் 100 அளவுக்கு இருந்ததென்றால் இப்போது அது ஒரு 50-40 அளவுக்கு அதுக்கு சுருக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தலையும் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது 30 என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய ஆற்றல் குறைந்து விடும். எப்போவுமே அரசியல் வெற்றிடம் என்பது இருக்கவே இருக்காது. அந்த வெற்றிடத்தை யாராவது ஒன்று வந்து நிரப்புவார்கள். அப்போ அடுத்த கட்டத்தில் அந்த வெற்றிடத்தை தாங்கள் அல்லது தங்களுக்கு முற்றாக ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் நிரப்புகின்ற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள் என்கின்ற ஒரு களத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதுதான் விஜயை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் என்னால் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு பக்கம் விஜய் தனித்து போட்டி, பாஜக ஒரு மிரட்டல் அரசியல் எடுக்குது, கூட்டணிக்கு கொண்டு வரக்கான ஒரு முயற்சி, இப்படியான நிறைய செய்திகள் உலாவுனது. கடைசியில் இது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி ஒரு பிம்பம் இப்போ விஜய் தனித்து போட்டி அப்படிங்கிறது உறுதியாகின பிறகு கட்டமைக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் இப்படியான நிலையும் கையாளுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஃபாதர்? இல்லை, இதில் பல இப்போ ஆர்எஸ்எஸ் திட்டமிடுகிற அந்த திட்டத்தின் கீழ் தான் விஜய் செயல்பட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது பல முனைகளிலிருந்து பல விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தினுடைய நிகழ்வுகள் சிலவற்றை மாற்றும். இப்போ தாவேகாவிற்குள் வந்து சேர்ந்திருக்கிறவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள்? இப்போ புதிதாக வந்திருக்கிற சமூக சக்திகளோ அல்லது அவர்களோ பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொள்ளவே கூடாது என்கின்ற ஒரு தீவிர நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால் அந்த கருத்து அடிமட்டத்திலிருந்து என்றால் இன்னைக்கு as on today பிஜேபி இஸ் நாட் அ பாப்புலர், அது வெகுமக்கள் ஆதரவை பெற்ற ஒரு கட்சி அல்ல. நிறுவன ரீதியாக அமைப்பு ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. ஸோ கட்சிக்குள் பல எதிர்ப்பு. அது இன்னொரு புறம் அவருக்கு என்னென்னா அந்த உளவியல் ரீதியாக ஒரு தற்காப்பு நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்ற பொழுது அவரை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் யார் என்பது நமக்கு தெரியாது. அவங்க யாரோடலாம் தொடர்பில் இருக்காங்க நமக்கு தெரியாது. அவங்களோட ப்ரெஷர் எப்படி வரும், அந்த ப்ரெஷருக்கு இவர் ஈல்டாவாரா, இன்னும் கூட அந்த கூட்டணி வரவே வராதுன்னு சொல்கிறது திட்டவட்டமாக தெரியல. எனக்கும் கிடைக்கிற செய்திகளின்படி திரைமறைவில் எப்படியாவது அவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட முடியாதா என்கின்ற முயற்சிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன எனக்கு கிடைக்கிற செய்திகளின்படி. எனவே வேட்புமனு தாக்கல் நிறைவாவதற்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்கின்றன. இந்த நாட்களுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லா தொகுதிகளுக்குமான கட்சி வேட்பாளர்களை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது என்டிஏ கூட்டணி அறிவிக்கின்றவரை நம்ம இதில் ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. தாவேகாவை பொறுத்தவரையில் கொள்கை ரீதியாக எங்களோடு பிஜேபியுடன் செல்ல முடியாது என்பதை விட சங்கடம் தொகுதி பங்கீட்டில் தான் இருக்கும். யார் முதல்வர் வேட்பாளர், அது கூட ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக இருந்துருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி சமாளிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு 60 தொகுதிகளாவது இல்லாமல் அவர் ஒத்துக்கொள்வார் என்று நான் நினைக்கல. இப்போ 60 தொகுதிகள் அவருக்கு கொடுக்கிற போது அப்புறம் பாஜகவுக்கு கொடுக்கணும், ஏனைய பாமகவுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குற நேரம் தாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதியின் அளவு மிக குறைந்து விடுமோ என்கின்ற ஸோ அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும். ஆனால் எப்படியாவது இந்த கூட்டணி கொண்டு வந்து ஒரு அரசியல் களத்தை கொஞ்சம்
பயன்படுத்தலாமா? அது பாஜக எப்படி பார்க்கணும், 2029 தேர்தல் அவங்களுக்கு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும், பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு ஏற்ற ஒரு களம் இங்கு அமைய வேண்டும். ஒரு 15 தொகுதியாவது பாராளுமன்ற தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும். அதற்கு விஜய் உடன் இருந்தால் நன்றாக இருக்கும், ஆட்சி கையில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். எனவே விஜய் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடரத்தான் செய்யும். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்க போவது தொகுதி பங்கீடு தான் என்பது என்னுடைய எண்ணம். இதில் எடப்பாடி பழனிசாமி பெருசாக விரும்பலை அப்படிங்கிறதா பரவலாக்கப்பட்ட செய்தி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர்களுக்கான தொகுதிகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜய் உள்ளே வந்தால், அதனால அவர் விரும்பலை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் விஜயை வச்சு ஒரு திட்டம் போட்டிருக்கு, ஒரு கணக்கு போட்டிருக்கு, அது உள்ளேயோ வெளியவோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் பரவலாக்கப்பட்ட செய்தி. இன்னொரு பக்கம் சசிகலாவும் தனித்து கட்சி, அதுலேயும் ஆர்எஸ்எஸ் தலையிடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? அந்த கணக்கில் நம்ம ஆர்எஸ்எஸ் தான் அவரை ஒரு அரசியல், உண்மையில் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு முதல்வராக ஆகியிருக்க வேண்டியவர். அது அந்த அந்த இடத்துல அவங்க ஒரு பர்சனாலிட்டியாக வரக்கூடாது, தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் அவருக்கு எந்த இடமும் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்தது புதுடில்லி அதிகாரம்தான். அது ஆர்எஸ்எஸ் பாஜக அதிகாரம்தான். உடனே அந்த கேஸை கொண்டு வந்து அவங்கள கைது செய்து கட்சிக்குள் அவரை தனிமைப்படுத்தி கட்சிக்குள் அவர் மீண்டு வந்துவிட முடியாதபடி அவருடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் கட்டம் கட்டி அதை செய்தது, திட்டமிட்டு செய்தது ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா அன்னைக்கு அப்படியே விட்டுருப்பாங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு மிக மிக வலிமையான அரசியல் ஆற்றலாக அவர்கள் மாறியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு தனி மனுஷி அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அமைப்பு வலு கொண்ட கட்சியின் திமுக அதிமுக ரெண்டும் ஃபினாமினல் ஆர்கனைசேஷன்ஸ், கட்டமைக்கப்பட்ட கட்சிகள். அது அப்புறம் பணபலம் கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது. அப்போ எம்ஜிஆர் அண்ணாவினுடைய லெகசி எடுத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆர் லெகசி, ஜெயலலிதா லெகசி, திமுகவை பிடிக்காத அடிப்படையான எல்லாருடைய ஆதரவு அப்படிலாம் இருந்தனால அப்புறம் எல்லாத்துக்கு மேலே அந்த முக்குலத்தூர் என்கின்ற சமூக பின்புலம், அந்த சமூகம் சசிகலாவுக்கு பின்னாடி பெருவாரியாக அணிதிரண்டு இருக்கும். ஸோ தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக அவர் வந்திருந்தார் என்றால் பிஜேபியினுடைய அரைவல் சேருதல் என்பது ஏறக்குறைய 2040க்கு போயிருக்கும். சசிகலா அன்று எமர்ஜ் ஆகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் 2036, 41 அப்படித்தான் அவங்களுடைய அரைவல் இருக்கும். இப்போ எப்படியாவது 2031 ஒரு மெகா அரைவல் நடத்த முடியுமாங்கிற கணக்கில் அவங்கள அரசியல் ரீதியாக காலி பண்ணி விட்டாங்க. இனிமேல் அவங்க வர முடியாது. இட்ஸ் சிம்பிளி இம்பாசிபிள் ஃபார் ஹர் டு தன்னுடைய வழக்குகள், அது சார்ந்த பிரச்சனைகள், வயது, உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், யாரும் பெருசாக இல்லை. யார்கிட்டலாம் அவங்க பணம் எல்லாம் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்களோ அந்த பணம்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அநீத செல்வம் சேர்க்கிறவர்களுக்கு இதுதான் நடக்கும். இது அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாம் 500 கோடி 1000 கோடின்னு யாரையும் நம்பி எங்கெல்லாம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, கடைசியில் இவங்களுக்கோ, இவங்க கட்சிக்காரங்களுக்கோ, இவங்க உறவுகளுக்கோ, இவங்களுக்கு நல்லவங்களாக இருந்தவங்களுக்கோ அது பயன்பட போகிறதில்லை. எவனுக்கோ அது பயன்படுறது தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற ஒரு சாபக்கேடான நிறைய அரசியல்வாதிகள் அப்படி தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க தனித்து நின்னாலும் அது ஒரு பெரிய சக்தியாக, ஒரு இம்பேக்டாக இருக்காது. ஆனால் ஒரு சில அந்த டைட் தொகுதி இருக்கும், ரொம்ப டைட்டான தொகுதி இருக்கும். அம்மாவையும் முக்குலத்து சமூகத்தையும் பலவீனப்படுத்தியவர் எடப்பாடி என்கின்ற ஒரு இமேஜ் ஒரு தொகுப்பு முக்குலத்து சமூக மக்களிடம் வலுவாக இருக்கிறது. அப்போது ஒரு 40 தொகுதியிலையாவது இவங்க 1000 ஓட்டு 2000 ஓட்டு அப்படி வாங்கினாங்கன்னா கூட அந்த 2000 ஓட்டுங்கிறது சில நேரம் வெற்றி தோல்வியை முடிவு செய்கிற வாக்குகளாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்கள நம்மளால் பார்க்க முடியுது தவிர இந்த தேர்தலில் பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிற ஒரு ஆளுமையாகவோ ஒரு ஆற்றலாகவோ நாம் அவரை பார்க்க முடியல. வேணா ஒரு 5 முனை போட்டின்னு சொல்லிக்கலாம். நம்ம பெருமைக்காக தமிழகத்தில் 5 முனை போட்டி, ஐயா ராமதாஸ் அவர்களிலும் ஒருவேளை போட்டியிடக்கூடும், அம்மா அவர்களும் களத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த கேள்வியே ராமதாஸ் தான் வைத்திருந்தேன். 5 முனை போட்டி அப்படிங்கும்போது ராமதாஸ் தனிச்சு போட்டி, சசிகலா ராமதாஸ் சந்திப்பு கடந்த வாரங்களில் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அவரு ஒரு பெரிய அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு தன்னுடைய முடிவுகளை அறிவிக்கிறதுல கூட பெரிய தாமதம் ஏற்படுது. இது எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்? அது எப்பவுமே உங்களுக்கு ஒரு வயது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அது அவருடைய திறமை குறைவு, அவருடைய அனுபவ குறைவு அல்லது
அவருடைய தவறு என்று நாம் சொல்லவே முடியாது. தமிழக அரசியலில் அவர் ஒரு மிக முக்கியமான ஆளுமை தான். அவர் ஒரு மிக முக்கியமான சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக ஒருபோதும் டாக்டர் அன்புமணி அவர்கள் ஆக முடியாது. அவர் ஒரு அரசியல்வாதி. ஆனால் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக அவர் இன்றும் அவர் பார்க்கப்படுகிறார், ஐயா ராமதாஸ் அவர்கள். மட்டுமல்ல, ஒரு காலகட்டத்தில் ஜெனுவினாகவே சமூகங்களுக்கிடையே இணக்கப்பாட்டை கொண்டு வருவதன் மூலம் ஒரு மாற்று அரசியலை தமிழ் என்கின்ற அடிப்படையில் தகவமைக்க முடியுமா என்று முயன்று பார்த்தவர். தலித் எழில்மலை அவர்களை அவர் ஒரு அமைச்சர் ஆக்கி பார்த்தார். ஏனைய சமூகங்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர் எடுத்தார். என்ன பின்னடைவு வந்தாலும் என்ன சவால்கள் இருந்தாலும் அதே திசையிலேயே அவர் சென்று கொண்டே இருந்திருப்பாரே. ஆனால் இன்று தமிழகத்தினுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவராகவும் எழுந்திருப்பார். தமிழக அரசியலும் வெகுவாகவே மாறியிருக்கும். நினைத்து பாருங்கள், வட தமிழகத்தில் வடமேற்கு தமிழகத்தில் தலித் சமூகமும் வன்னிய சமூகமும் ஒன்றாக அரசியல் ரீதியாக இணைந்து நின்றிருந்தால் வேறு எந்த சக்தி தமிழகத்தில் அவர்களை அசைக்க முடியும்? அசைக்கவே முடியாது. அந்த ஒரு இடத்தை ஒரு சில நேரங்களில் இப்போ என்ன சொல்லலாம்னா, எதிராக இருந்தவர்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம், மூன்றாம் அவர்கள் தான் காரணம் என்று நாம் சொல்லலாம். அது சரியும் தான். ஆனால் ஒரு இனத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தோடு நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது மிக கடுமையான அந்த சிக்கல்களையும் கட்டவிழ்க்கின்ற அந்த பொறுமை உங்களுக்கு வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இனத்திற்கான உயர்ந்த தலைவராக எழ முடியும் என்பது எண்ணம். எனவே அவரை ஒரு குறைத்து அப்புறம் அவரை சந்தர்ப்பவாதி, எப்போது வேண்டுமானாலும் அணி மாறுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு கடைசியில் அவர் வன்னிய சமூகத்தினுடைய ஒரு தலைவர் தான் என்று சுருக்கப்பட்டு விட்ட பிறகு தன்னுடைய பலம் இவ்வளவுதான். இந்த பலத்தை விட்டு வைத்துக்கொண்டு நீங்கள் தாயமாட புறப்படுகிறீர்கள் என்றால் அப்படித்தான் இருக்க முடியும். லட்சியவாதங்களினுடைய உன்னதங்களை எல்லாம் முன்வைத்து கொண்டு அந்த இடத்தில் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக முக்கியமான அரசியல் ஆளுமையாக இருந்தவர் இன்று வயதாகிவிட்டது. நான் அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கொள்வது, இட்ஸ் யுவர் ப்ரிவிலேஜ் டு கிளைம் அப் டு த டாப். எவ்வளவு உயரங்களுக்கும் நீங்கள் செல்லலாம், ஆனால் இட் இஸ் மேண்டேட்ரி டு கிளைம் டவுன். நீங்கள் கீழே இறங்கி வருவது என்பது கட்டாயம். காரணம், வயது ஆகும், நீங்கள் பலவீனம் ஆவீர்கள், முன்பு இருந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்காது. இது வாழ்க்கையின் நியதி, இயற்கையின் ஒரு இயல்பு. ஸோ அவ்வகையில் அவருக்கு முதுமை என்கின்ற அந்த ஒரு நிலையும் எல்லா இடத்திற்கும் பயணப்பட்டு முன்பு போல் செயல்பட முடியாது என்கின்ற காரணத்தினாலும் பாலிட்டிக்ஸ் ரியலிசம், அது யதார்த்தம். இன்னைக்கு யதார்த்தத்தில் அன்புமணி அவர்கள் இளையராக இருக்கிறார், பலரையும் அழைத்து பேச முடிகிறது, பலரோடு தொடர்பு கொள்ள முடிகிறது. அண்ட் அவருக்கு பாஜகவினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அது ஒரு பெரிய பலம். அவர்கள் கட்சியை காப்பாற்றி அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள், நீதித்துறையும் அதற்காக வளைத்திருக்கிறார்கள், பணம் அவர்களுக்கு கொடுக்க முடியும், சின்னம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதி செய்ய முடியும். இத்தனையும் எதிர்த்து எப்படி ஐயா அவர்கள் களத்தில் நின்று ஒரு பெரிய அப்படி கொடுக்கணுன்னா அதுக்கு ஈக்குவலான தளபதிகளும் அதுக்கு ஈக்குவலான பணமும் ஈக்குவலான நியூ டெல்லி பவருங்கிறது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பவர், இதெல்லாம் ஐயாவுக்கு இன்னைக்கு இல்லைங்கிறப்ப அவர் ஒரு பெரிய பிளேயராக வர முடியாது. பட் அவருடைய சொல்லுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்கும். தேர்தல் நேரத்தில் தான் உருவாக்கிய பாமகவிற்கு எதிராக அவர் பெரிதாக செயல்பட மாட்டார். ஆனால் அவர் மனம் நொந்து வெந்து ஒரு அறிக்கைகளோ அல்லது களத்திலோ சொன்னார் அப்படின்னா அந்த சமூகம் நியாய உணர்வு உள்ள ஒரு சமூகம். நம்ம தலைவர் இதெல்லாம் உருவாக்கி வளர்த்தெடுத்து அவருக்கே இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா கூட நிற்க மாட்டாங்க. இப்போ அன்புமணி அவர்கள் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றால் தனித்து நிற்க வேண்டும். தனித்து நின்றால் தான் தெரியும் அவருக்கு என்ன ஆற்றல் அப்படிங்கிறது. ஆகவே அவர் ஒரு பெரிய தலைவர். இந்த தேர்தலில் அவர் தனித்து நில்லாமல் இருப்பது அவருக்கு நல்லது, தனித்து நிற்காமல் இருப்பது அவருக்கு நல்லது. திமுக கூட்டணிக்கு வர முடியாது, ஏன்னா இப்போ ஏற்கனவே சிறுத்தைகள் இங்கே இருக்காங்க. அவர் மட்டும் வரதுனால ஒரு பெரிய பலம் ஒன்றும் இருக்காது. எனவே அவர் இந்த முறை அமைதியாக இருப்பது தான் அவருடைய ஆளுமைக்கும் அவருடைய தலைமைத்துவ லெகசிக்கும் ஒரு அழகு என்று நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் சமீபத்திய ஒரு கருத்து கணிப்பு, வட இந்தியாவை சேர்ந்த ரிபப்ளிக் அதிமுக கூட்டணிக்கு 140 தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேர்தல் வியூக வகுப்பாளர், கிரவுண்டில் அப்படி இருக்கா? அதாவது நீங்கள் அந்த ரிப்பப்ளிக் டிவிங்கிறது அது பாஜகவினுடைய ஒரு மஞ்சள் பத்திரிகை போல நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்றும் அர்னாப் கோஸ்வாமி எல்லாம் இந்த ஊடகத்துறைக்கு வந்த பொழுது என் போன்ற இளையர்களுக்கெல்லாம், அப்போ நான் இளையர், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆதர்சமாக இருந்தவர். இன்று ஒரு மதவெறி மஞ்சள் எப்படி பால் உணர்வை
வக்கிரமாக்குவது ஒரு வகையான ஒரு அருவருப்பான ஊடக பண்போ, அதே போலத்தான் மத உணர்வுகளை வக்கிரப்படுத்துவதும், இந்த ரெண்டுக்கும் வேறுபாடே கிடையாது. ஒரு தேர்ட் ரேட் எல்லோ டேப்லாய்டுக்கும் மதவெறி ஜேர்னலிசத்துக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ மதவெறி ஒரு ஜேர்னலிசத்தினுடைய முதல் முகவராக இருக்கிறவர் அர்னாப் கோஸ்வாமி. அவர் எடுக்கிற அந்த சர்வே வந்து வேறு எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். ஸோ நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு தான் நான் இந்த தடவை சர்வே எடுக்க போகிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நான் இப்போ எடுத்து அதில் நிறைய நேரம் செலவிடுறதுனால எந்த ப்ரொஃபஷ்னல் இந்த சர்வே டேக்கிங்கும் நான் இந்த முறை அசைன்மெண்ட் எடுக்கலை. ஏன்னா அதில் எடுத்தாச்சுன்னா அதில் முழு நேரமாக நம்ம ஈடுபட வேண்டியிருக்கும். வேறு எதுலேயும் நம்ம கவனம் செலுத்த முடியாது. ஆல்சோ இந்த காம்ப்ளெக்சிட்டினா ஷிஃப்டிங் ஆஃப் இந்த யங்கர் ஜெனரேஷனுடைய பார்வைகள் ரொம்ப ஷிஃப்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து பார்ட்டி கமிட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இது ரொம்ப துல்லியமாக அதுக்குள்ளே போய் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஸோ இந்த ப்ரீ எலெக்ஷன் ஸ்டடி இந்த தடவை நான் பண்ணலை. பட் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு என்னுடைய ஆசைக்காக நான் கட்டாயம் செய்வேன். நான் அது எனது திறமைகளில் ஒன்று. எப்படி இசை என்பதும் மொழி என்பதும் என்னுடைய ஆசை. அது என்னுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது என்னுடைய தீராத தேடல், ஆசை, விருப்பமோ. அதே போல் தேர்தல் சார்ந்த கள ஆய்வு, சமூகம் சார்ந்த கள ஆய்வுகள் என்பது என்னுடைய ஒரு தீராத காதலும் ஆசையும். ஆனால் கடமை என்பது இந்த காலகட்டத்தில் நான் சார்ந்த சில அமைப்புகளுக்கு அடித்தளங்கள் கொடுத்து, அதான் சொன்னேன்ல, வயது இட் இஸ் யுவர் ப்ரிவிலேஜ் டு கிளைம்ப் அப் பட் மேண்டேட்டரி டு கிளைம் டவுன். மீதம் இருக்கிற வாழ்க்கையில் இந்த தமிழ் சமூகத்திற்கான சில உருப்படிகளை உருவாக்கி விட்டு போக வேண்டும். மொழி உணர்வோடும், இன உணர்வோடும், நில உணர்வோடும் வருகின்ற அடுத்த கட்டத்து முற்போக்கு கொண்ட இளையர்களும் தமிழர்களும் பெரிய சங்கடங்களும் சிரமங்களும் இல்லாமல் களமாடக்கூடிய ஒழுங்குகளை செய்துவிட்டு போக வேண்டும். அது ஊடகங்களாக இருக்கட்டும், நிதி ஆதாரங்களாக இருக்கட்டும், உயர் ஆதரவு களங்களாக இருக்கட்டும், இதைத்தான் செய்து வச்சுட்டு போகணுன்னு நான் வேலை செய்கிறேனே தவிர, இந்த காலகட்டத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அரசியலில் இந்த ஸ்க்ரீன் டைம் வேணும், அதில் வந்து பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்னு ஒரு தேடல் எனக்கு உறுதியாக கிடையாது. அப்போது அந்த வகையில் நான் இந்த தடவை அந்த முன்கள ஆய்வுங்கிற வேலையிலிருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கேன். பட் ஐ எம் வெரி குட் இன் மாடலிங். ஐ கேன் கிரியேட் இந்த இடத்துல உட்கார்ந்தே சமூக கணக்கு, கட்சிகளினுடைய பழைய தேர்தலில் வந்த கணக்கு, எந்தெந்த இஷ்யூஸ் இதாகும், இது மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ட்ரம்ப் எலெக்ஷனை இங்கே உட்காந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணோம்ல. தமிழ் நேரம் மட்டும்தான் உலகத்திலேயே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிச்சுங்க. தமிழ் நேரம் இது ஒரு தமாஷா, ரொம்ப ரொம்ப வேடிக்கையான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம். பட் நீங்கள் யூ கோ பேக் அண்ட் சி, நம்ம ரேண்டமாக சொல்லலை, நம்ம ஒரு மாடலிங் போட்டு தான் சொன்னோம். தூரத்தில் இருந்து அந்த ஊரில் வரக்கூடிய எல்லா ரிசர்ச்சையும் எல்லாத்தையும் ஒரு டேபிளுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு, ஸோ வி கிரியேட் அவர் ஓன் மாடல்ஸ். அந்த மாடல் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4 மாடல் நான் கிரியேட் பண்ணேன். ஒன்று கேம்பெயின் மாடல். அப்போ கேம்பெயின் மாடலில் எந்த இஷ்யூ அந்த தேர்தல் நெருங்க கொதிச்சு வெடிக்கும் இப்படிங்கிறது ஒரு மாடலிங். இப்போ அதில் ஒரு 2 இஷ்யூ எடுத்தோம், எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் இமிக்ரேஷன் இஷ்யூ ஃபார் ரிப்பப்ளிகன்ஸ். அதற்கு மாற்றாக அவர்கள் நிறுத்திய டெமோக்ராட்ஸ் நிறுத்தினா அபார்ஷன் ரைட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ், டெமோக்ரஸி இன் த்ரெட், இதை நம்ம பண்ணோம். அப்போது இந்த 2ல் எது இமோஷனல் அதிகம்னு பார்த்த நேரம் எப்படி தேர்தல் நெருங்க அது கொதிக்கும் அப்படிங்கிறப்போ, அபார்ஷன் இஷ்யூ 1990லேயும் 2000லேயும் மேஜர் இஷ்யூ. இப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சேஃப் ப்ரெக்னன்சி, அப்படியே ப்ரெக்னன்சி ஆனாலும் எப்படி அதை தவிர்த்துக்கிறதுங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது ஒரு பெரிய இமோஷனல் இஷ்யூ எல்லாம் கிடையாது. இட்ஸ் அன் ஐடியாலஜிக்கல் இஷ்யூ, நாட் அன் இமோஷனல் இஷ்யூ. அது சிமிலர்லி டெமோக்ரஸி, ஃப்ரீடம்ங்கிறதும் அது அமெரிக்க அரசியலில் ஊறி போன ஒரு விஷயம். அது ஒன்றும் கொதிச்சு பொங்கி எல்லாம். பட் அட் த சேம் டைம் இந்த கல்ச்சுரல் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா, இமிக்ரேஷன் ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். அது போக 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 கொதிச்சு பயங்கரமாக எரிமலை மாதிரி வெடிக்கும். அதே போல் தான் இக்கனாமிக் இஷ்யூஸ், எவ்ரிடே லைஃப் இதுவும் மக்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக. இப்படி ஒரு 5 மாடலிங் பண்ணி தான் ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறாரு. காங்கிரஸை பிடிக்க போகிறதும் ரிப்பப்ளிகன்ஸ் தான், செனட்டை பிடிக்க போகிறதும் இதான் சொன்னோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போவும் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற களத்தினுடைய அடிப்படையின்படி பழைய தேர்தல்கள், சமூக கூட்டணிகளினுடைய கணக்குகள், இவற்றையெல்லாம் வச்சு சொல்கிறேன். அவர் ரிப்பப்ளிக் சொன்னார்ல 140 திமுக கூட்டணி வெல்லும்.
விஜயும் அந்த கூட்டணிக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கள சூழல்ல விஜய் தனியாக நிற்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்று இருப்பது போல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்று இருப்பது போல் இருக்கிறது. அப்படின்னா 140 தொகுதி கணிப்புங்கிறது ரபிஷ். அண்ட் டெஃபினட்டாக திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. ஒருவேளை விஜய் தனித்து நின்றால் 4 முனை போட்டி, திமுகவும் 200 தொகுதிகளில் குறிவைத்து தேர்தலை நகர்த்துறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு தான் சாதகமாக இந்த தேர்தல் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கள சூழ்நிலை இருக்கா ஃபாதர்? இப்போ ஆன்டி இன்கம்பன்சி டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக இவங்க பண்ணலை. எல்லாமே வந்து இந்த அந்த ஒரு வகையான கவர்ச்சி திட்டம்னு கூடாது. அந்த அடிப்படை கல்விக்கான தரமான கல்விக்கு ஒரு 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 உரிமை இல்லாமல் 1000-10,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதும் அதை வந்து பெருசாக விளம்பரப்படுத்துறது அதில் ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை. பட் இங்கே தொழில்துறை வந்து ரொம்ப ஏன்னா சோஷியல் பீஸ் இருக்கிறனால அண்ட் டேலண்டட் ஹியூமன் கேபிட்டல், அதாவது திறமை கொண்ட ஒரு இளம் சமுதாயம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 100% இல்லை. இப்போது ஏஐக்கு போய் சேர்றதோ, சைபர் செக்யூரிட்டிக்கு போகிறதோ, அல்லது அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங்கு போகிறதோ வந்து அது 100% ஆஃப் த பாப்புலேஷன்லேருந்து வர்றதில்லை. ஈவன் 70% நாட் ரெப்ரசன்டட், ஈவன் 40% நாட் ரெப்ரசன்டட். தட் இஸ் ஒன்லி 5% ஆஃப் தி பாப்புலேஷன் ரெப்ரசன்டட். அது தமிழகத்தினுடைய ஜிடிபியை மேலே ரொம்ப அந்த பூம் எல்லாம் நல்லா காட்டுது. தெர் இஸ் ஒரு எக்கனாமிக் செனாரியோ. அது என்ன ஆகுதுன்னா நிறைய தொழில் இங்கே வருது, முதலீட்டாளர்கள் நிறைய இங்கே வராங்க. ஸோ ஓவரால் ஒரு குட் பிக்சர் இருக்குது. பாட்டம் லைன்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் சரியாக தெரியல வந்து அப்படி நம்ம. ஸோ இந்த ஆட்சியும் விமர்சிப்பதற்கு 1000 இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியை விட எவ்வகையிலும் நீங்கள் மாற்று அணி சிறந்ததாக இல்லை, அல்லது புதிதாக மாற்றத்திற்காக வருகிறவர்கள் என்பது அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரைட்டனிங்காக இருக்குது. ரொம்ப ஃப்ரைட்டனிங்காக இருக்கிறது. எந்த ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸும் இல்லாமல் ஒரு பாப்புலர் இது மாதிரி வருதுங்கிறது. ஒரு திமுகவை அகற்றுவது என்பது மட்டுமே அரசியல் அஜெண்டாவாக இருக்கவே முடியாது. What is the alternative you are going to bring to the society, into politics? இப்போ அதை நான் சொன்னேன்ல, நான் இப்போ துபாயில் 10 நாள் மாட்டிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இப்போ ஒரு 8 நாள் நான் மாட்டிகிட்டு இருந்தப்போ அந்த நாட்டினுடைய டிசிப்ளின், the way they do governance, பாலிட்டிக்ஸ் அங்கே அதை நம்ம விமர்சிக்கவே வரல. பட் கவர்னன்ஸுங்கிறது எவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, எவ்வளவு நான் கரப்டாக இருக்குது. சிட்டிசன் என்டைட்டில்மெண்ட், அது வந்து இட்ஸ் அக்னாஸ்டிக். நீங்கள் இந்த கட்சியா அந்த கட்சியா எந்த கட்சியா, ஒரு உரிமை இருக்கிறது என்றால் அது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஒரு தொழில் தொடங்க வேண்டுமா, பெரியவர்களுக்கும் ஒரு விதி தான், சிறியவர்களுக்கும் ஒரு விதி தான். அதில் எந்த ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களும் உட்காந்து கமிஷன் பேசுகிறதெல்லாம் கிடையாது. ஐ மீன் இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் டு இன்னோவேட், டு கிரியேட்டிவ்லி என்கேஜ். அதை நாங்கள் பார்த்தேன். அதெல்லாம் சரி நம்ம ஊர் என்னைக்கு வரும், என்னைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு நம்ம சுத்தமாக இருக்கிற பண்பை நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாகரிகமான ஒரு இனம்னு சொல்லவே முடியாது. நமது வீதிகளை நாம் வைத்திருக்கிற விதம், பொது இடங்களில் நாம் நடந்து கொள்கிற விதம், வளர்ந்து வருகிற சாதி வெறி, வளர்ந்து வருகிற மத வெறி, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு தட்டையான கீழ்நோக்கி செல்கிற ஒரு இனமாகத்தான் இந்த இனம் இன்றைக்கு இருக்கிறது. முந்தைய பெருமிதங்களினுடைய அடிப்படைகளில் நாம் பற்றி பிடித்து கொண்டு அந்த பெருமிதங்களினுடைய நினைவுகளிலும் அவற்றை ஊன்றுகோலாக வைத்துக்கொண்டு முன் செல்ல முடியுமா என்று நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பட் நம்ம இன்னைக்கு ஒரு உயர்ந்த இனம் அல்ல. இதற்கு பொறுப்பை சமகால அரசியல் கட்சிகளும் அரசு நடத்துகிறவர்களும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போது மாற்று எதுவும் நல்லா இல்லைங்கிறப்போ இதைத்தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டி இருக்குது. விஜய் அந்த அணியில் சேரவில்லை என்றால் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அணிதான் ஆட்சிக்கு வரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.